இந்த ஹிடன் வாரிகோஸ் வெயின்ஸ் ஒன்ஸ் அகைன் யாருக்கெல்லாம் வரலாம்னா வயதான நபர்களுக்கு வரலாம். அவங்களுக்கு விசிபிள் வெயின்ஸ் எல்லாமே காலில் இந்த ரத்தத்தை வீக்கம் வலியெல்லாம் வரலாம். அப்புறம் ஒபீஸ் பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். உடல் பருமனாக இருக்கிற நபர்களுக்கு வெளில வெயின்ஸ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நபர்கள் வரலாம். ரிப்பீட்டட் ப்ரெக்னன்சி, அடிக்கடி கர்ப்பமாகி அப்புறம் லேட்டர் ஏஜில் வரலாம். ஹார்மோனல் சேஞ்சஸ்னால லேடிஸ்க்கு வரலாம். லேட்டர் லைஃப்பில் ஆக்சிடென்ட் ஆகி பிளட் ஃப்ராக்சர் ஆகிட்டு பிளட் கிளாட் அந்த நபர்களுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அப்புறம் இயற்கையாகவே ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு வெயின்ஸ் வந்து ஸ்கின்ல தெரிஞ்சிருக்கலாம். பசங்களுக்கு வெயின்ஸ் வந்து ஸ்கின்ல தெரியாமல் அதே மாதிரி வந்து சிம்டம்ஸ் வரலாம். அப்பா அம்மாவுக்கு வெயின்ஸ் தெரிஞ்சது, எனக்கு வெயின்ஸ் தெரியல, எனக்கு காலில் அது மாதிரி பிரச்சனைலாம் நினைக்கலாம். இல்லை இவங்களுக்கு வெயின்ஸ் தெரியும், அப்பா அம்மாவுக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஜெனட்டிக்காக வந்து அந்த வெயின்ஸோட கட்டமைப்பு வந்து வீக் ஆகும்போது அதில் இருக்க வேல்வ்களும் நாளடைவில் ஏஜாக செயலிழந்து போய் அந்த ரத்தம் தேங்குறதுனால தோலில் வந்து ரத்தம் தேங்கி இந்த மாதிரி மாறுதல் உண்டு பண்ணி காலில் வலியும் வீக்கத்தையும் உண்டு பண்ணலாம். என்ன இதில் காம்ப்ளிகேஷன்னா ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் வரும், காலில் புண்ணு வரும். பல பேருக்கு வாழ்வாதாரம் பாதிக்கும். கால் கனமாக இருக்கிறதால வாக்கிங் போக மாட்டாங்க, உடல் பருமனாகும், லைஃப் ஸ்டைல் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப லோ குவாலிட்டி லைஃப் ஸ்டைல், அப்படியே செடென்ட்ரியாக உட்காந்துருப்பாங்க. நடந்தால் கால் வீங்குது, கால் கனமாகுது, வீக்கமாக இருக்குங்கிறதுனால அவங்க வாக்கிங் போகிறதுல ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறுதல், காம்ப்ளிகேஷன்ஸ், பிளட் கிளாட் வரலாம் இந்த மாதிரி நபர்களுக்கும். ஸோ அதனால் இந்த ஹிடன் வாரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிற நபர்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா திருப்பியும் நான் சொல்கிறேன் ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்து இதில் இருக்கக்கூடிய வெயின்ஸில் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது, வெயினில் வேல் வீக்காக இருக்கா, இல்லை வெயின் செயலிழந்து போயிருக்கா, இல்லை வெயினுக்குள்ளே அடப்பு ஏற்பட்டிருக்கா, ஏற்கனவே பிளட் கிளாட் வந்துருக்கு, இதெல்லாம் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு விடிவு காலம் உண்டு பண்ணிடலாம். அதுவும் ஓகேங்களா. ஒன்று உங்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லாதனால லேட்டாக வர்றது தான் நம்ம வந்து அதை தான் அவாய்ட் பண்ணிக்கணும்.